இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனை துளிகளாக புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 1, இறைவனின் உயிருள்ள வசனங்கள் 18 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகளை ஆழ்ந்து சிந்திக்க, தியானிக்க, இறைவனின் வார்த்தைகளை இன்றைய நாள் முழுவதும் அசை போட அழைக்கின்றேன். இயேசுவின் பிறப்பு புனித யோசேப்புக்கு முன் அறிவிக்கப்படும் நிகழ்வாகவும், பிறக்கப் போகும் குழந்தைக்கு வழங்கப்படும் பெயரின் வரையறையாகவும் இருக்கின்றது. நேர்மையாளராகிய புனித யோசேப்பு தூய ஆவியாரால் மரியாள் கருத்தாங்கி இருக்கும் குழந்தையை தன்னுடையதாக ஏற்றுக்கொள்கின்றார். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் பெயரிடும் நிகழ்வால் உறுதி செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்த போது புனித யோசேப்பு திடீரென தூங்கிவிடுகின்றார். கனவில் ஆண்டவரின் தூதர் அவரிடம் பேசுகின்றார். 2 செய்திகள் தரப்படுகின்றன. 1, மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியாரால் தான். 2, குழந்தைக்கு வழங்கப்பட வேண்டிய பெயர் என்ன என்பது பற்றிய செய்திகள். வாழ்வின் யதார்த்தங்கள் தம் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்போது, அதீத எண்ணங்களால் நம் மனத்தின் சுமை அதிகமாகும் போது உடனடியாக தூங்கிவிடுதல் நலம் என்பது புனித யோசேப்பு தருகின்ற முதல் பாடமாக இருக்கின்றது. நிராகரித்தல் என்னும் தூக்கத்திலிருந்து புனித யோசேப்பு கனவில் நிகழ்ந்த வெளிப்பாட்டின் வழியாக ஏற்றுக்கொள்ளுதல் என்னும் நிலைக்கு விழித்தெழுந்து அமைதி பெறுகின்றார். இன்று நம் வாழ்வில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலைகளில் இருக்கும் காரணம் நாம் கொள்ளும் அச்சம், நம்பிக்கையின்மை மற்றும் நிராகரித்தல் ஆகியவைகள்தாம். இவற்றால் தாம் நம் அமைதியும் நிலை குலைகிறது. தனிப்பட்ட வாழ்வு பற்றிய அச்சம், இறைவன் மேல் நம்பிக்கையின்மை, மற்றவர்களின் இருத்தலையும் இயக்கத்தையும் நிராகரித்தல் ஆகியவற்றிலிருந்து நாம் விழித்தெழ வேண்டும் எனில் என்ன செய்வது? இறைவனின் குறுக்கீட்டை கண்டடைந்து, அதாவது இறைவனின் சித்தம் அறிந்து அவற்றை உறுதியாக பற்றிக் கொள்வது. திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திற்குள் நுழையும் நாம் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அமைதியின் அரசரை மகிழ்வோடு கண்டு கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் தம் அன்பில் சிறையினால் அரவணைத்து ஆசீர் பொழிந்து காத்திடுவாராக. ஆமேன்.